அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால தனுர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. குளிர்காலம் தொடங்கக்கூடிய மார்கழியில் நவ கிரகங்களினுடைய பயணமும் கிரக நிலைகள் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது, என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது, பாதகமான நிலையை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மார்கழி மாதத்தில் சூரியன் தனு ராசியில் சஞ்சரிக்கிறாரு. மார்கழி 29ஆம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கும் செல்கிறாரு. புதன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி தனுசு ராசிக்கும் செல்கிறாரு. அதே மாதிரி குரு பகவான் மேஷ ராசியிலையும் இருக்காரு. சுக்கிர பகவான் துலாம் ராசியிலையும் நிற்கிறாரு. மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கும் மாறுகிறாரு. சனி பகவான் கும்ப ராசியிலையும் அமர்ந்திருக்காரு. ராகு பகவான் மீன ராசிலையும் இருக்காரு. கேது பகவான் கன்னி ராசிலையும் பயணம் செய்கிறாரு. இவ்வாறாக கிரக நிலைகள் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் 10 பேருக்கு நடுவில் நீங்கள் மட்டும் தனியாக தெரிவிங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வேலைப்பாடுகளும் அமைய பெறுங்க. கமிஷன் தொழில் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சொத்து சுகம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க பெறுது. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஆர்வ கோளாறு இருக்க போதுங்க. அடுத்தவர்களை கேள்வி கேட்டு சாகடிக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை பார்த்தாலே உங்க நண்பர்கள், உறவினர்கள், மனைவி கூட பயந்து விடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு இந்த மாதத்துல தாறுமாறா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவது அவசியமாகிறது. அளவோடு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு பிடித்த நபரை சந்திப்பீங்க. தொழில எதிர்பாராத முன்னேற்றம் சில நேரங்கள்ல சிலருக்கு வர வாய்ப்பிருக்கு. தொழிலை விரிவுபடுத்த வங்கி கடன் முயற்சி செய்யலாம். அதே மாதிரி முன்பின் தெரியாதவர்களை நம்பி உங்களுடைய குடும்ப விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டும் சொல்லிவிடாதீங்க. வருமானத்தை அனாவசியமாக 3வது நபரிடம் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். கண் திருஷ்டி விழ வாய்ப்பிருக்கு. அதனால கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. மேலும் மாதத்தின் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வு எடுக்க சில நேரங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். வாரம் முழுவதும் வேலை செய்து ஓய்வு இல்லாமல் கஷ்டப்படுபவங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நல்ல தூக்கம் இரவு நேரத்தில் இருக்குங்க. நல்ல உணவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். கொஞ்ச நேரம் குடும்பத்திற்காகவும் நேரம் ஒதுக்குங்க. அவர்களும் சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வரதாங்க செய்யும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது சீராக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். விடுமுறை நாட்களில் குடும்பத்தோடு சில பேர் வெளியில் செல்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கப்பெறுங்க. வெளி பயணம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையிலே அமையப்பெறும். கொஞ்சம் செலவு இருக்கத்தாங்க செய்யும். அதை தவிர்க்க முடியாது. பயணத்தின் போது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. இருசக்கர வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி நீங்கள் கூடுதல் முயற்சியை எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. உங்களினுடைய கூடுதல் முயற்சிகள் தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வரவுக்கு ஏற்ற செலவுகள் நிச்சயமாக ஏற்படும். எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்குள்ள உண்டாகும். அதே மாதிரி மன தைரியம் கூட உங்களுக்கு அதிகரிக்குங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களால் நீங்கள் குற்றச்சாட்டப்படலாம். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. கண் நோய், பித்தம், வாத
வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்குங்க. வார்த்தைக்கு மதிப்பு இருக்கக்கூடும். அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் கோபங்கள் கூட உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கதாங்க செய்யும். உங்கள் கீழே வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு சில நேரங்களில் கோபங்கள் உண்டாகலாம். இருந்தாலும் அவர்களிடத்துல நிதானமாக பேசுறது தான் உங்களுக்கு நல்லது. பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இது தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்க உதவும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் கூட ஏற்படலாம். அதனால கவனமாக பேசுவதன் மூலமா உங்களுக்குள்ள நெருக்கம் அதிகரிக்க செய்யும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. விருந்தினர் வருகை, குடும்பத்தாரினுடைய ஆரோக்கிய குறைவு, இதன் காரணமா செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கதாங்க செய்யும். அதே மாதிரி வீட்டில் பொறுத்த வரைக்கும் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா அக்கம் பக்கத்தினருடனும் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். இருப்பினும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களையும் முறியடிச்சிடுவீங்க. அதே மாதிரி சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களால் பெற முடியும். உங்களுடைய திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியலில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக கவனத்துடனும் பொறுப்புகளை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மேலிடத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரலாம். நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நற்பெயர் எடுத்துக்கொள்வாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வெளியே சென்று உதவுவதன் மூலமா வீண்படி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் எல்லா விஷயத்திலையும் தேவைங்க. குறிப்பாக உங்களுடைய கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்கள் எந்த வேலையை செஞ்சாலும் கவனமாக செய்வது ரொம்ப நல்லதுங்க. பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு கூட உங்களுக்கு தோன்றலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதி குறைய ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபங்கள் கூட சில நேரங்களில் ஏற்படும். அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பிள்ளைகள் கல்விக்கான செலவுகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவையானவற்றையும் வாங்கி தருவீங்க. பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கும் ஏற்படலாம். அதே போல் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களை கையெழுத்திட வேண்டியும் வரலாம். அரசியல் துறையினர் எதிர்பார்த்த பதவிகளை அடைவாங்க. மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நீங்க எடுத்த முயற்சிகளில் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்காது என்றாலும் தேவைக்கு ஏற்ப பணவரவு நிச்சயம் இருக்கும். உங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்தும் கொள்வாங்க. எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்து முடிவில் சாதகமான பலன் தரும். வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரலாம். தொழிலில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றமும் உண்டாக பெறுங்க. லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாக பெறுங்க. வேலை பளு குறையவும் ஆரம்பிக்கலாம். திடீர் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படதாங்க செய்யும். அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமாகிறது. மேலும் உறவினர்கள் மத்தியிலையும் உங்களுக்குரிய மதிப்பு இதன் மூலமாக அதிகரிக்க செய்யலாம். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு துணிச்சல் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க. கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியும் வரலாம். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீண்ட தூர தகவல்கள் உங்களுக்கு நல்லவையாகவே இருக்கும். எதுலையுமே நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் எப்பொழுதுமே மறந்து விடாதீங்க.
மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது வேகம் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். கல்வியில் வெற்றி பெறுவீங்க. காரியங்களில் இருந்த தாமதங்களும் நீங்க பெறுங்க. அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்களும் நடைபெறலாம். எதையுமே திட்டமிட்டு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அனுசரணையான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அது குடும்பமாகட்டும், அப்படி இல்லைன்னா பணியிடமாகட்டும், எந்த இடமாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரணை போக்கை கொஞ்சம் கடைபிடிங்க. அதுதான் தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்கும். அதே சமயம் நில விற்பனையில் எதிர்பாராத லாபத்தை உங்களால் அடைய முடியுங்க. கண் திருஷ்டி அதிகமாக இருக்கிறதுனால அதற்கான பரிகார பூஜை செய்து கொள்வீங்க. முகம் தெரியாத எதிரிகள் மூலமா இனம் தெரியாத எதிர்ப்புகளையும் சந்திப்பீங்க. சாமர்த்தியமான காய் நகர்த்தலால அது எல்லாத்தையுமே தாண்டி வருவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தி அதிக லாபம் பெற்று பொருளாதார மேம்பாட்டையும் காண முடியும். அதே போல அரசாங்கத்தில் இருந்து உரிய உதவிகள் தாமதமின்றி கிடைக்குங்க. நண்பர்கள் மூலமாக சிக்கலான பிரச்சனைகள்ல இருந்து விடப்படுவீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுக்காக மருத்துவரை பார்ப்பீங்க. மனைவி மக்களின் சந்தோஷத்திற்காக உல்லாச பயணம் புறப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. சுற்றத்தார்களின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் முல்லை மலர் சாற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது கடன் பிரச்சனையை தீர்க்கும், செல்வம் சேரும்.